திருக்குடந்தை கும்பகோணத்துல செம்மா கமலம், கமலம்னா தாமரை, செம்முன்னா சிவப்பான, மானா பெரிய, செம்மா கமலம்னா சிவந்த பெரிய தாமரை, அதாவது பெரிய செந்தாமரைகள்னா செழுநீர் மிசை. செழுனா இந்த இடத்துல அழகுன்னு அர்த்தம், செழு நீர்னா அழகான நீர். அதாவது பல குளங்கள் கும்பகோணத்துல இருக்கு, பொற்றாமரை குளம்னே குளம் இருக்கு, அதுதான் சார்கபாணியோட புஷ்கரிணி. அந்த பொற்றாமரை உள்ளிட்ட செழு நீர், அழகான நீரிலே, மிசைனா அந்த நீர் மேலேன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் கண்ணுன்னு ஒண்ணு இருக்கேன்னா, கண்ணுங்கிறதுக்கு ஆச்சாரியர்கள் கண்ட இடமெல்லாம்னு வியாக்கியானம் பண்ணியிருக்கா. அப்போ செம்மா கமலம் சிவந்த பெரிய தாமரைகள், செழுநீர் மிசை அழகான நீருக்கு மேலே, கண் பார்க்கும் இடங்களில் எல்லாம். நீங்க கும்பகோணத்துல எந்த குளத்தை பார்த்தாலும், நம்மாழ்வார் சொல்றார், கும்பகோணத்துல பொற்றாமரை குளம், மகாமக குளம், தாய் குளம், சேய்குளம், ஆய்குளம், இப்படி பல குளம் இருக்கு. கண், நான் கண்ட இடம் எல்லாத்துலயும் போய் பார்த்துட்டேன், மலரும், நன்றாக எல்லாம் மலர்ந்து விட்டன. அப்படிப்பட்ட திருக்குடந்தை கஷேத்திரம். அதனால கும்பகோணத்தை நன்னா ஒரு சுத்திட்டு வந்துட்டேன். எல்லா குளத்தில் உள்ள எல்லா தாமரைகளும் பெரிய தாமரையாக, செந்தாமரையாக, செழு நீர், அந்த அழகான நீர்மிசை, கண், நான் கண்ட இடங்களில் எல்லாம் மலரும், மலர்ந்து இருக்கக்கூடிய திருக்குடந்தை கும்பகோணத்துல எல்லா தாமரையும் மலர்ந்துருத்து. ஆனா ரெண்டு தாமரை மட்டும் இன்னும் மலராம இருக்கே, நான் என்ன பண்ணுவேன்? எந்த 2 தாமரைனா, அம்மா மலர்கண் வளர்கின்றானே. பாட்டின் 4வது அடி பாருங்கள். அம்மா மலர்கண், பெருமாளுடைய கண்கள் எப்படி இருக்குன்னா, அம்முன்னா அழகியன்னு அர்த்தம், மா என்றால் பெரியன்னு அர்த்தம், மலர்னா தாமரை மலர். அம்மா மலர், அழகான பெரிய தாமரை மலர் போல. ஆறாவமுதாழ்வானுடைய 2 திருக்கண்கள் இருக்கே, அவர் திருமேனியே ஒரு அழகான தடாகம், பொய்கை போல இருக்கு. அதுல அம்மா மலர், அழகான பெரிய மலர் போல, தாமரை போல 2 கண்கள் இருக்கு. ஆனா கண் வளர்கின்றானே. கண் வளர்தல்னா தூங்குதல்னு அர்த்தம். இந்த கண்ணுங்கிற தாமரை மலரணும்னு ஆசைப்படுறேன், கண் மலரும் திருக்குடந்தை. ஆனா இங்க என்ன எடுத்துனா, கண் மலரல, கண் வளர்கிறது. கண் வளர்தல்னா தூங்குதல்னு அர்த்தம். அப்ப அம்மா மலர் கண் வளர்கின்றானே அப்படின்னா, கண்ணை மூடி வச்சுன்னு அந்த பகவான் தூங்கி கொண்டிருக்கிறானே, அவன் கண் திறந்து கட்டாட்சிக்கணும்னு ஆசைப்பட்டு நான் வந்தேன். எல்லா தாமரையும் மலர்ந்துடுத்து, இந்த தாமரை மலராமல் கண் வளர்கிறானே, அம்மாமலர் கண் வளர்கின்றானே. இப்படி பகவானே கிடக்கிறாயே. வளர்கின்றானேனா யாரோ ஒருத்தன் கண் வளர்கிறான்னு சொல்லலையாம், வளர்கின்றானே, கண் வளர்பவனே, பெருமாளை முன்னிலையில கூப்பிடுறாராம், அம்மாமலர் கண் வளர்கின்றானே. இப்படி கண் வளர்ந்து இருப்பவனே, தூங்கி கொண்டிருக்கும் பெருமாளே, தட்டி எழுப்புறார்.